ஆஹா, என் தலைவி இருக்காளே ஆகாஷா. ஆனா குளிக்கலனா கூட நான் அழகா தான் இருக்கேன். எடுக்கல. நெக்ஸ்ட் என் தங்கம் ரோஷனு. ஏய் வேணடா, அவன்கிட்ட திரும்பி அனுப்பிச்சு விட்டுறலாம், கொடுக்குறானான்னு பார்ப்போம். நாங்க இப்ப வந்து ஆஹா கால் பண்ணுது. ஹலோ ஹலோ. சூனியம் எங்க இருக்க? நான் வீட்ல. வீட்லயா? நானு ஷெல்லுக்கு வந்தேன். நல்லா உணத்தியா சாப்பிட்டேன். என் அக்கௌண்ட்ல இருந்து காசு போக மாட்டேங்குது. நீ வந்து எனக்கு ஒரு 230 அனுப்புறியா? சரி அனுப்புறியா? என்னோட இன்னொரு நம்பர் தெரியும் தானே? தெரியாது. சரி, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். இரு. அப்படியே சொல்லு. அப்படியா? 997 வந்துச்சா? பாடாத ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம், காசை கூட திரும்பி வச்சுக்கோ ப்ளீஸ். பாடாத. சுனியா அண்ணா, இன்னொரு 1/4 கிலோ சிக்கன் பக்கோடா. இன்னொரு 1/4 கிலோ சிக்கன் பக்கோடா. சரி தங்கம், டாடா பாய். அப்புறமா அனுப்பிச்சு விட்டா? 500 ரூபாய் அனுப்பு. ஓகே ஓகே, அனுப்பிச்சிடுறேன். அண்ணா ஒரு ஆட்டுக்கால் சூப். டாடா பாய். ஓகே, இரு அடுத்து கால் பண்ணுவேன், இருங்க. ரோஷன் கரெக்டா இருக்கும். இதே மெயின்டைன் இது இதுக்கப்புறம் இது நமக்கு தெரியாது. நம்ம கார் வாங்க தெரியாதுல்ல அவங்களுக்குலாம். ஒவ்வொருத்தோட இமேஜ்ல வச்சலாம் டப்பு டப்புன்னு ஏறுதா முதல்ல. ரோஷ் எங்கடா இருக்க? டி நகர். நான் சொல்லுங்கண்ணா. டி நகரா? யார் கூட? தனியா தான் போயிருக்கிறியா? அப்போ ஓகே. நானு ஷெல்லுக்கு வந்தேன்டா. அப்படிங்களா? நல்லா உணத்தையா சாப்பிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருந்து காசு போக மாட்டேங்குது. சரி, என்ன போட்டோ அனுப்பிச்சுங்க. ஷெல்லுதா? ஆமா ஆமா. சரி ஓகே, நானு இது QR அனுப்பிட்டா? தயவுசெய்து அனுப்புங்க. 170டா. அனுப்புங்க. இந்தா இரு. அதுல இருந்து அது போட்டோ எடுத்துட்டு போ. இன்னும் 2 மோக் வாங்கிக்கலாம். காசு கொடுத்துட்டியா அதுக்கு? அது கொடுத்துட்டேன். 160 எதுக்கு 170 சொன்னேன்? மொத்தம் எக்ஸ்ட்ரா 170னா நான் அவள்கிட்ட 230 ரூபா தானே வாங்கியிருக்கோம். அவன் QR கோடு கேட்கறான். ஏன் QR கோடு அனுப்புவேன்? செல்லுது கேட்கறான். அதுல செல்வான்னு பேர் வந்துருமே. பரவாயில்ல, மாட்டிப்ப. ஆமா, என்னோட அனுப்ப முடியான்னு இருக்கேன். அஜய் இருக்கான்ல, அஜயோட அனுப்புன்றேன். சபா, எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவனுக்கு திரும்பி அனுப்பிச்சிடணும். இதுக்குலாம் ஜூம் அதேன்னு கொட்டல் பேர் இருக்கிற. பரவாயில்லடா, நான் வேணாம். தங்கம் இதுக்கு அனுப்பிச்சு விடு தங்கம். அஜய் பே பண்ணிடுறானா? இன்னும் அவன் வாங்கியிருக்கான். அவனோடதுல ஒரு 70 இருக்குது. நாங்க போட்டு பே பண்ணிடுறோம்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு யாருக்கு கால் பண்ணலாம்? மோனா வேணாம். சொல்லு தங்கம். டேய் 170 அனுப்புடா, போதும்டா. நம்ம நினைச்சது ஒரு 500 ரூபா. இப்ப எங்கள்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. அதுல வந்து 400க்கு இங்க கொடுத்துருக்கோம். 140க்கு நாங்க வந்து மூவும் 160 எப்படி 160 ரூபா தான் கேட்டாங்க. 140 ரூபா தான்டா. 70 ரூபா தான்டா. 60 ரூபா கேட்டாங்க. 160 ரூபா பெண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் பேசிக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ வந்து நம்ம யாருக்கு கால் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நெல்சன். ஆமா, 70 எவ்வளோ? 140. நெல்சன் காசு இருக்குன்னு கரெக்ட் கொடுக்குறீங்க. செல்லு அவன் 160 சொன்னாரு. 140 தான் சொல்லியிருப்பாரு. யாரு? நீ பேசுறப்பா பிரேரணா. ஹலோ பிரேரணா, எங்க இருக்கிற?
நான் ஹாஸ்டல்ல. ஹாஸ்டல்ல இருக்கியா? நீ என்ன கேள எங்க இருக்கேன்னு எங்க இருக்க? உன் மனசுல. என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க? இல்ல எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு 100 ரூபா வேணும் பிரேரணா. என்கிட்ட 1 ரூபா இல்ல, சீரியஸா சொல்றேன், 1 ரூபா இல்ல இந்த அக்கௌண்ட்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இப்படி சொல்றத பார்த்தா. சீரியஸா என்கிட்ட 1 ரூபா இல்ல. சரி விடு, நான் உனக்கு 1 ரூபா போட்டு விடுறேன். ஆனா 1 ரூபா வச்சு நான் என்ன பண்றது? நானே வீட்டுல போய் செக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் இது ப்ரொமோஷன் இருந்தா நீயே சொல்லு. சரி சரி சொல்றேன் இப்ப திறக்க மாட்டேன். ஆமா எனக்கு வேற சிக்கன் பக்கோடா சாப்பிடணும் இப்ப. அனு இருக்காளா? அவளே 60 ரூபா வச்சிருக்கா. மச்சான் அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருக்கா? 100 ரூபா. ஆன்ட்டி ஒன்ட்டு இருக்கா? இல்லடா. யாருக்கிட்டே இல்லையா? ஆமா, இப்பதான் நாங்க போற ஆர்டர் பார்த்தோம். அப்ப இல்லன்னா நான் உனக்கு ஒரு டேர் தரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து மலை 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 டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுங்க. சரி ஓகே, டாடா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. சொல்லு. நீ வந்து காசே கொடுக்கலனாலும் எப்பவுமே உன் மனசுல இருப்ப, சரியா? நல்லா ஐஸ் வைக்கிறேன். ஐஸ் எல்லாம் வைக்கல. சரி ஓகே விடு. ஓகே பாய். என்ன பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே வாங்க முடியும், வேற யார்கிட்ட வாங்க முடியும்? ஓகே, அப்பெல்லாம் கிருபாட்ட கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, டேய் மனசாட்சியோட பேசுறா, உன் கூட தானே இருக்கேன் அப்படிமா. இப்ப யாரு கால் பண்ணலாம்? சுரேந்தர். என்னென்ன பேசுவான் மட்டும் பாரு, ஃபுல்லா பேசுவான். ஹலோ மச்சான், எங்கடா? வில்லிவாக்கம்ல. வில்லிவாக்கமா? டேய் எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுதுடா, அனுப்பிச்சுடுறியா? 100 ரூபாவா? ஆமாடா, செல்லுக்கு வந்தேன்டா. ரைட்டு. மோகு குடிக்கலான்னு பார்த்தா என்கிட்ட 13 ரூபா தான்டா இருக்குது. சரி ஜிபே அனுப்பிச்சுடேன். ஜிபேல 07 நம்பருக்குடா. 07 புதுங்க. இன்னொரு நம்பருக்கு நான் உனக்கு அது இது பண்ணி விட்டா? ஹாய் டான் மெசேஜ் மட்டும் போடு ஜிபேல. உனக்கு நான் லவ் யூ டானே போடுறேன்டா. போடு மாமா, இப்ப போடு மாமா, நான் சொல்றேன். ஓகே. பாத்தீங்களா, இதான் நட்புங்கிறது. டிகே 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 என்னென்ன பேசுவான்னு பாருங்க. அவன் வார்த்தை பேசுவானே. பரவாயில்ல, மீட் போட்டுக்கலாம், பீப் போட்டுக்கல. ஓகே, ஆதிக்கு டன். இப்போ டிகேக்கு டிகே ரகு. ரகு நாங்கள் வரதுக்கு 2 மணி ஆகுது. ரகு டேய், நான் வேற இங்க காசு வேற 1000 ரூபா கேக்குறாங்கடா. ரீசார்ஜ் பண்ண கேக்குறாங்கடா. எவ்வளவு ரீசார்ஜ் போட்டுருக்கீங்க? டேய் 100%க்கு 1%க்கு வந்து 10 ரூபாயாண்டா. ஆமா, இங்க அப்படி கேக்குறானுங்க. என்ன கருமனே புரியல. ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கே 450 ரூபா 500 ரூபா தானே பாத்துக்கலாம் நம்ம. ஆமா, 1000 ரூபா கேக்குறாங்க. 1000 ரூபா ப்ரோ, வேலெட் ரீசார்ஜ் பண்ணிட்டு 1000 ரூபா ஃபுல் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்க. நான்லாம் ரொம்ப ரோசத்தோட ப்ரோ 130 ரூபா வச்சிருக்கேன் அப்படின்னு. ப்ரோ 130 ரூபா வச்சுட்டு 13 பாயிண்ட் ஏத்தலாம் அப்படின்றான். 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கணுமா? 1200 ரூபா இருந்தா தான் போட முடியும். 200 ரூபா மினிமம் பேலன்ஸ் அப்படின்றாரு. சரி, நீ எனக்கு லொகேஷன் அனுப்புறேன், வண்டியில வந்துரு. லொகேஷன் ஒன்று அனுப்புறோம், பைக் எடுத்துட்டு ஹெல்மெட் போட்டு இங்க வா. எங்களை கூட்டு போ. ஆமா, கார் எங்கேயே விட்டு வரும். கார்ல சார்ஜ் இல்ல, வராது. 5 பாயிண்ட் வந்துருச்சுடா சார்ஜ். நவுத்துனா எங்கேயாவது நின்றும். எங்கேயாவது பெட்ரோல் பங்க்ல சார்ஜரோட நிக்குது. காசு ரெடி பண்ணி கூட வந்துடலாம். செல்லுல தான் இருக்கும். காசு ரெடி பண்ணி கூட போட்டுக்கலாம். கார் இங்கேயே லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா கூட்டு போறதுக்கு ஆள் வேணும். நீ லொகேஷன் அனுப்புறீங்க, வா. ஹெல்மெட் எடுத்துட்டு வா. ஹெல்மெட் வண்டி. டேய், உன் அக்கௌண்ட்ல எவ்வளோடா இருக்கு? 24 ரூபா வச்சிருக்கிறியா? 1 லீடிங். என்ன விட 1 லீடிங். அவன் 23 தான் வச்சிருக்கான் அஜய். எல்லாம் சேர்த்தா 49 ரூபா ஆச்சு. இன்னும் 49 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஏத்தலாம். சிக்கன் பக்கோடா சாப்பிடலாம். பைத்தியக்காரனாயே. சரி ஓகேடா, வை. நான் லொகேஷன் அனுப்புறோம். மச்சான் எங்க இருக்க? ஊர்ல இருக்கேனா? எப்படா போன?
எப்ப போனியா புரியல. நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நானு. ஓ அப்படியா? சொல்லு. சரி, நானு இங்க செல்லுக்கு வந்தேன்டா. 12 வந்தோன்னா எனக்கு இந்த மோகு பார்த்தோன்னா ஆசையாயிருச்சு. சரி நான் வந்து எடுத்து குடிக்கலான்னு குடிச்சிட்டேன். காசு கிடையாதா? ஆமா. எனக்கு வேற வழி இல்லடா. என்னடா? அங்கேயே நின்னு கூடா, எனக்கு வேற வழி இல்லடா. ஒரு நண்பன் நான் வந்து எவ்வளவு நிலைமை சொல்லவா? ஆ, 100 ரூபா வாங்கி இப்ப 10க்கு புக் பண்ணிருக்கேன் நைட்டு. ஒரே நிமிஷம் இருடா. நானு எவ்வளவு ஒரு சங்கடத்தான நிலைமையிலையும் கூட நான் டிகே இருக்கா என்னை காப்பாத்துவான். 80 ரூபா தான் இருக்கேன். டேய் என்கிட்டலாம் 12 ரூபா தான் இருக்குது. நான்லாம் தைரியமா வரல செல்லுக்கு. அது நீ வருவடா. எனக்கு 80 ரூபா தான் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு காசே ஒரே நிமிஷம் இருடா. என்னடா பேசுற? நான்லாம் எவ்வளோ என்னால முடியலன்னா கூட கடன் வாங்கி கொடுத்த எல்லாருக்கும் நான் பண்ணிருக்கிறேன்டா டிகே. ஒண்ணு பருத்திப்பட்டு நாங்க இங்க வந்து ஒரு முடியல அப்படின்னும் போது அஜய் கட்டே என் டிகே இருக்கான்டா, உடனே தருவான், கேட்டோன்னு தருவான்டா அப்படின்னு அஜய்கிட்ட. மொத்தம் எங்க 2 பேர்ட்ட சேர்த்து 36 ரூபா தான் இருக்குது. 72 ரூபா. 72 ரூபா. இப்ப என்னோட 80 ரூபாய் கொடுக்கணும் நான் இப்போ. நீ கொடுத்தனா நான் இங்க இருந்து கிளம்புவேன். வை போட்டு தொலைகிறேன் வை. 07 நம்பருக்கு போட்டுறா. என்னடா என்னப்பா? 07 நம்பருக்கு. நம்பரா? ஐபோன் நம்பருக்கு போட்டுறா. சரி பா, சாத்திட்டு வை. ஓகேடா. இதுதாங்க நண்பன். 80 ரூபா தான் இருக்கு. ஆக என்கிட்ட 80 ரூபா தான்டா இருக்கு. நானே தக்ஷின்ட்ட தான்டா 800 ரூபா வாங்கி போட்டேன். என் ஃப்ரெண்ட் அஜய்கிட்ட இவதான் சொன்னேன் நானு, இங்க என் டிகே இருக்கான் உடனே கொடுப்பான் அப்படின்னு. இப்ப எவ்வளவு ஆச்சு அப்படின்னு 2 பேர்ட்ட சேர்த்து 34 ரூபா இருக்குன்னு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 72 ரூபா ஆச்சு. இப்ப எங்கிட்ட இருக்க 80 ரூபா உனக்கு வேணும். சரி போட்டு தொலைற வை அப்படின்னா. சிக்கன் பக்கோடா அந்த பக்கம் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ என்ன சிக்கன் பக்கோடா சாப்பிட போறோம். பாய். போட்டு விட்டான் 80 ரூபா போட்டு விட்டான். 80 ரூபா. ஓகே 80 ரூபா போட்டான். நாங்க சிக்கன் பக்கோடா சாப்பிட போறோம். பாய். என் மச்சானுக்கு நான் வந்து 150 ரூபா போட்டு விட போறேன் டிகே. ஓகே. ஆமா 80 ரூபா போட்டு விட்டுருக்கான்ல. இப்போ 80 ரூபா போட்டு விட்டாங்களா? இருக்கிற காசை போட்டு விட்டான்ல, இல்லைன்னு சொல்லாம. அதுக்காக. ஓகே ஓகே. அது யாரோட இது எல்லாமே இந்த வீடியோக்கு மட்டும்தான். ஆமா, மற்றபடி நான் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேங்க. ஸோ ஜாலியாக திரும்பி அனுப்பிச்சிடுவோம். நான் எல்லாருக்குமே காசு அனுப்பிச்சிடுவோம். ஈரலோட பரோட்டா. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் இல்லடா, தேங்க்ஸ் எவ்ரி ஒன்றாது. கிராமர் மிஸ்டேக் பெரும்பொழுது. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இதோட இந்த vlog முடியுது. இதெல்லாம் வந்து ஒரு ஜாலிக்காக ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லாதவங்க இப்போ வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கும். மற்றபடி நான் இப்போ கேட்ட எல்லாருமே நான் கேட்குறப்போ எனக்கு எமர்ஜென்சி காசு கொடுத்துருக்காங்க. பட் நானுமே வந்துட்டு எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுல இதில் என்ன இருக்குது. ஸோ கண்டிப்பாக நானும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து டக்குன்னு யோசித்த உடனே உண்மையிலே காசு இல்லாமல் வந்தேன். இப்போ எப்படியும் ஒரு அரௌண்ட் ஒரு 2500 ஐ ஹேவ். பட் திரும்பி நான் அதை எல்லாத்தையும் கொடுத்துருவேன். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். எத்தனை ஓகே சொல்ல. தேங்க்யூ. ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஒரு vlog. திருப்தியாக பரவாயில்ல, நமக்காண்டி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பி. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல்.